Hi friends, welcome to EntriApp. நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல லாஸ்ட் வீடியோல நம்ம வாட் டு ஸ்டடி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். குரூப் 4க்கு என்னெல்லாம் படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து எந்தெந்த மாதிரியான கேள்விகள், எவ்வளவு கேள்விகள் கேட்கப்படும் சொல்லி ஒரு கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் பார்த்திருந்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா எப்படி படிக்கணும், ஹவு டு ஸ்டடி, இந்த எக்ஸாமினேஷனை எக்ஸல் பண்றதுக்கு நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எக்ஸாமினேஷன்ல அட்டன் பண்ணி பாஸ் பண்ற எல்லாருமே ரொம்ப பெரிய அறிவாளிகளோ மேதாவிகளோ கிடையாது. அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ல ஃபெயில் ஆறவங்க பாஸ் ஆறவங்களை விட அறிவு கம்மியானவங்க அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி. என்ன படிக்கணும் என்ன படிக்க கூடாதுன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சிருந்தாதான் பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு உலகத்துல எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம், மற்ற ஃபீல்ட்ல நிறைய எக்ஸல் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த எக்ஸாமினேஷனுடைய நுணுக்கம் தெரியலாட்டி அதை பாஸ் பண்ண முடியாது. ஸோ எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ நம்ம எவ்வளவு எஃபர்ட், கஷ்டமான எஃபர்ட் போடுறதை விட ஸ்மார்ட்டா எப்படி எஃபர்ட் போடுறவங்க தான் முக்கியம். ஸோ கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நம்ம படிக்கும் போது நமக்கு தேவை எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அதுக்கு ஈக்குவலா நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸோ ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணாதான் இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண முடியும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வெறும் 10th ஸ்டாண்டர்டினுடைய அந்த டஃப்னஸ் தான் இருக்கும் எல்லா கேள்விகளும். ஸோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சு அதை அப்ளை பண்றவங்க எல்லாருமே அந்த எக்ஸாமினேஷனை ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும். அப்போ நம்ம எப்படி அந்த போஸ்டிங்க்கு வரணும்னா, அப்போ நமக்கு அந்த ஸ்மார்ட் ஒர்க் தான். யார் அதை ஸ்மார்ட் ஒர்க் பண்றாங்களோ, ஸ்மார்ட் ஒர்க் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு ஈஸியா அந்த எக்ஸாமினேஷனை கிளியர் பண்றாங்க. ஸோ நம்ம எப்படி படிக்கலாம், எதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லி நம்ம ஒரு டீடைலான ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் லாஸ்ட் கிளாஸ், அதாவது இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோ வாட் டு ஸ்டடி கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் 200 கேள்விகள். 200 கேள்விகள்ல நம்ம ஷுவர் ஷார்ட்டா நமக்கு கண்டிப்பா போஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு 180 கேள்விகள் நம்ம கரெக்டா அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ 180 பிளஸ் கேள்விகளுக்கு நமக்கு கரெக்டா அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ எக்ஸாமினேஷனுடைய ஸ்பிளிட் அப் எப்படி இருக்கும்னா, எந்த எக்ஸாமினேஷனா இருந்தாலும் ஈஸியான கேள்விகள் இருக்கும், மீடியம் லெவல் கேள்விகள் இருக்கும், டஃப்பான கேள்விகள் இருக்கும். இப்படி 3 கேள்விகள் 3 வகையா பிரிப்பாங்க. ஒண்ணுமே படிக்காம போய் ஒரு எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணா கூட ஒரு 10 கேள்விகள் நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்விகள், யார் வேணா ஆன்சர் பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த 200 கேள்விகளை நம்ம எப்படி, இது ஒரு பேட்டில் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த 200 கேள்விகளை நம்ம எப்படி கரெக்டா ஆன்சர் பண்ண போறோம் அப்படின்னு. சோ ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, சில தவறுகளை செஞ்சிடவே கூடாது. அதுல முதல் விஷயம் அந்த மாதிரியான கேட்கக்கூடிய கேள்விகளை, ஈஸியான கேள்விகளை தப்பே பண்ணிடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு பிரசிடென்ட் யாருன்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை நீங்க தப்பா எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கூட காம்படிஷன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே கரெக்டா எழுதுவாங்க, நீங்க அந்த கேள்வியை தப்பா எழுதிட்டீங்கன்னா நீங்க பல ஆயிரம் பேருக்கு பின்னாடி போயிருவீங்க. சோ அந்த மாதிரியான ரொம்ப ஈஸியான கேள்விகள், எல்லாருனாலே அட்டன் பண்ண முடியக்கூடிய ஈஸியான கேள்விகள் ஏதாச்சும் கேட்கப்படுது, அதுல நீங்க தப்பா ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருவீங்க, எக்ஸாமினேஷன்ல அந்த இதை நீங்க கிளியர் பண்ணி போஸ்டிங் போக முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது, ஈஸியான கேள்விகள்ல ஒரு நாளுமே தப்பு செஞ்சிடவே கூடாது. தமிழ் லிட்ரேச்சர் எழுதுறவங்க பாரதியார் எழுதிய நூல்கள், அதே இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எழுதுறவங்க ஷேக்ஸ்பியர் பத்தியான சில கேள்விகள், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல இருந்து வர கேள்வி, அது ஈஸியா எல்லாருமே ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகள். சோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, ஈஸியான பகுதிகளில் இருந்து கேட்கப்பட கேள்விகள்ல நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகியோ இல்ல ஏதோ ஒரு அவசரத்திலயோ இதை பதட்டப்பட்டோ தப்பா ஆன்சர் பண்ணிடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன செஞ்சிரும், ஷேடிங் தான் இருக்கும், ABCDன்னு இருக்கும், 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும், 1 2 3 4 அப்படின்னு சொல்லி இருக்கும். நம்ம என்ன செஞ்சிருவோம், செகண்ட ஷேட் பண்ற, செகண்டுக்கு சியா இருக்கும், தேர்டுக்கு டியா இருக்கும். சோ இந்த சிக்கு பதிலா இங்க ஷேட் பண்ணிடுவோம், தேர்டுக்கு சி ஷேட் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் ஒன்னா ஷேடிங்லயோ இல்ல தப்பான ஆன்சர், ஒரு ஈஸியான கொஸ்டினுக்கு தப்பா ஆன்சர் பண்ணியோ இல்ல ஏதோ ஒரு பதட்டத்துல வேற ஷேட் பண்ணியோ ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நம்ம ரேஸ் விட்டு அவுட் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷனுக்கு பண்றதுக்கு முன்னாடி ஈஸியான அந்த பகுதிகளை நம்ம ஃபர்ஸ்ட் தரவு பண்ணணும். எல்லா சப்ஜெக்ட்ஸ்லயும் இருக்கக்கூடிய கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்கிற அந்த ஈஸியான பகுதியில தரவு பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகத்துல வச்சுக்கணும். செகண்ட், ஹவு டு ஸ்டடி, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது. இப்பதான் நீங்க நோட்டிபிகேஷன் சொன்னதே நாங்க எங்க என்ட்ரி ஆப் மூலியமா தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் நான் அப்ளையே பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி குரூப் 4னால என்னன்னு தெரியாது, கவர்மெண்ட் எக்ஸாம்னால என்னன்னு தெரியாதுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டடி பண்ண வேண்டிய, ஆரம்பிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் சிலபஸ். சோ ஒரு எக்ஸாமினேஷனுடைய பைபிள் மாதிரி அது. கேள்விகள் எதுல இருந்து கேட்பாங்க, எதுல இருந்தெல்லாம் வரலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு 1 day 2 days
ஃபுல்லா சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கிறது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ வேர்ட் பை வேர்ட் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஹிஸ்டரியில என்ன அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸா, இல்ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷனா, இல்ல ஜியாகிரபியில இருக்கக்கூடிய எர்த் சிஸ்டமா, எர்த் யூனிவர்ஸ் சோலார் அந்த சிஸ்டமா, தமிழ்ல கேட்கக்கூடிய கேள்விகள், இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய கேள்விகள், இது எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் ஒரு 1 day இல்ல 2 daysனால எடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. கம்ப்ளீட் சிலபஸ். இந்த சிலபஸ் எங்க போய் டவுன்லோட் பண்ணலாம், tnpsc.gov.in. ஸோ tnpsc.gov.inல நீங்க கூகுள்ல ஜஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சிலபஸ் சொல்லி சர்ச் பண்ணாலே சிலபஸ் சொல்லி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் சார்பா வரும். அதுல வந்து ரிவைஸ்டு சிலபஸ், ஓல்டு சிலபஸ் இருக்கும். அதுல ரிவைஸ்டு சிலபஸ் கிளிக் பண்ணீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எல்லாத்துக்குமான சிலபஸ் இருக்கும். அதை பிடிஎஃப் வரும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, படிக்க போறதுக்கு முன்னாடி ஒன்னா டவுன்லோட் பண்ணி லேப்ல வச்சுக்கோங்க. ஈவன் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க டேபிள்லயே வச்சுக்கோங்க. ஸோ சிலபஸை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்க கூடயே வச்சுக்கோங்க. படிக்கிற இன்னும் 70 நாள் 80 நாள் படிக்க போறீங்கன்னா சிலபஸை படிச்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியணும். அப்ப எக்ஸாமினேஷன் நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன், படிக்க போறேன்னு சொல்லி கண்ட புக்கையும் வாங்கி, கண்ட கைடையும் வாங்கி, ஏதாச்சும் ஒரு புக் ஸ்டோர் போய் குரூப் 4 போட்டிருக்க எல்லாத்தையும் அள்ளிட்டு வரனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிலபஸ். செகண்ட் வந்து அடுத்த பைபிள் என்னன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ். ஸோ நம்ம படிக்க போறோம், சிலபஸ் இதெல்லாம் தெரியும். இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது ஒரு சிலபஸ். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல 1000 புக் வந்திருக்கு, 10,000 புக் வந்திருக்கு. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லயே ஆராய்ச்சி பண்றதுக்கு உங்களுக்கு 100 வருஷம்னாலும் நீ ஆராய்ச்சி பண்ணலாம். அப்ப அந்த அவ்வளவு பெரிய சிலபஸ்ல எதை படிக்கணும்னு தெரியணுமா உங்களுக்கு? சிலபஸ்ங்கிறது ஒரு வேர்டு தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸ்ல இந்த எக்ஸாமினேஷனுக்கு ரெலவெண்டா எதை தான் கேட்கறாங்கன்னு சொல்லி தெரியணுமா இல்லையா? அதனால ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஃபுல்லா படிக்கணும், ஃபுல்லா சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வந்து எவ்வளவு வருஷம் படிக்கணும் நான் சொல்றது மினிமம் அட்லீஸ்ட் 5 years. ஸோ எவ்வளவு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அதிகமா நீங்க பாக்குறீங்களோ அவ்வளவு உங்க ஆடட் அட்வான்டேஜ். ஆனா டைம் இல்ல, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் டைம் தான் இருக்குன்னா மினிமம் அட்லீஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர் பார்க்காம இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணவே ஆரம்பிக்காதீங்க. எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணும் போது அட்லீஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பரை நீங்க பார்த்துருக்கணும், சால்வ் பண்ணிருக்கணும். ஸோ இந்த 5 வருஷம் கொஸ்டின் பேப்பர் எங்க இருக்கு? ஒன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ஸ்ல இருக்கு, இல்லாட்டி நிறைய கைட்ஸ், இது ஓல்டு கொஸ்டின் பேப்பர் வித் சொல்யூஷன் சொல்லி நிறைய மார்க்கெட்ல அவைலபிள் புக்ஸ் இருக்கு. ஏதோ ஒரு புக் வாங்கி, ஏன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ங்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஸோ வித் சொல்யூஷன் இருக்கிற புக் வாங்கி சால்வ் பண்ணுங்க. ஸோ தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஆனது லாங்குவேஜ் செலக்ஷன். ஸோ லாங்குவேஜ் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி நான் செப்பரேட்டா ஒரு வீடியோ பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பண்றவங்க நம்ம இங்கிலீஷ் எடுக்க போறோமா தமிழ் எடுக்க போறோமான்னு சொல்லி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணணும். ஸோ இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்ன செய்ய முடியும், அப்ளையே பண்ண முடியும். ஸோ நான் இங்கிலீஷ் எப்படி தமிழ் எப்படி நம்ம எப்படி செலக்ட் பண்றது? நீங்க தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க, தமிழ்ல ஏற்கனவே நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க, ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் தானே, ஸ்கூல்ல நம்மளுக்கு தமிழ் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு, தமிழ்ல பேர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்குவீங்க, தமிழோட இலக்கணம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். மேஜர் அதுதான். இலக்கியம் பொறுத்த வரைக்கும் பெயர்களை ஞாபகம் வைக்கிறது இங்கிலீஷா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி புதுசா நம்ம படிச்சு சில இன்ஃபர்மேஷனை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா கிராமர் இல்லாட்டி இலக்கணம் இது ரெண்டுமே வந்து ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழினுடைய இலக்கண விதிகள் சிலது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், அதே மாதிரி இன்டைரக்ட் வேர்ட், டைரக்ட் வேர்ட் இதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம். ஸோ கிராமர்ல நம்ம எது ஸ்ட்ராங் இதெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு எது நமக்கு ஆடட் அட்வான்டேஜ் தரும் அப்படின்னு சொல்லி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. லாங்குவேஜ் எது எடுக்கணும்னு சொல்லி எது ஈஸி அப்படின்னு ரெண்டுமே ஒரே மாதிரி டஃப்னஸ் தான் இருக்கும். நமக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லி பார்த்துதான் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும். ஸோ கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவன் இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா எடுப்பான்னு சொல்லி நிறைய மித்து இருக்கும். இங்கிலீஷ் எடுத்தா பாஸ் பண்ணிடலாம், சில பேர் தமிழ் எடுத்தா பாஸ் பண்ணிடலாம், அதெல்லாம் வந்து மித்து. அதுல எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுள், ஒவ்வொருத்தருக்கு சில பேருக்கு ரொம்ப இங்கிலீஷ் ஈஸியா இருக்கலாம், சில பேருக்கு தமிழ் ஈஸியா இருக்கலாம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டை மெயினா வச்சதுக்கு அப்புறம் தான் எக்ஸாமினேஷனுக்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுங்க, 1 or 2 days அந்த சிலபஸ் வந்து டீட்டெயிலா படிங்க. ரெண்டாவது ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்க. தேர்ட் வந்து லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்க. ஸோ லாங்குவேஜ் எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எப்படி படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எதெல்லாம் நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்டோ அது படிக்கணும். ஸோ நான் லாஸ்ட் கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ 100 மார்க்ஸ் வந்து எதுல இருந்து வருது, லாங்குவேஜ் பார்ட்ல இருந்து 100 மார்க்ஸ் வருது. மீதம் இருக்கக்கூடிய 100 மார்க்ஸ்ல 25 வந்து ஆப்டிடியூட், 75 வந்து ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து வரும். அந்த 75ல வந்து நிறைய ஸ்பிளிட் அப் இருக்கும். அதுல ஹிஸ்டரியில, அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஒரு 10 கேள்விகள் வரலாம், ஹிஸ்டரியில இருந்து ஒரு 7-8 கேள்விகள் வரலாம்,
பாலிட்டில இருந்து ஒரு 10 கேள்விகள் வரலாம், ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து ஒரு 15 கேள்விகள் வரலாம், கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து ஒரு 7-8 கேள்விகள் வரலாம், அதே மாதிரி ஜிகேல இருந்து ஒரு 5 கேள்விகள் வரலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்பிளிட் அப் வந்து சொல்லியிருக்கேன். எக்கனாமிக்ஸ்ல இருந்து ஒரு 5-6 கேள்விகள் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்பிளிட் அப் வந்து நான் டீடைல் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் எது படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 10 இருந்து 20 நாட்கள் கம்ப்ளீட்டா லாங்குவேஜை படிச்சிடணும். கம்ப்ளீட்டா லாங்குவேஜ்ல 90+ எடுத்தாதான் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு போஸ்டிங்கே கிடைக்கும். லாங்குவேஜ்ல 80 எடுத்துட்டீங்க 70 எடுத்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ங்கிறது வாஸ்ட் சிலபஸ். கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம தப்பு பண்ணிடுவோம், ஜெனரல் சயின்ஸ்ல தப்பு பண்ணிடுவோம், ஆப்டிடியூட் சம்டைம் சில 5-6 கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டன் பண்ணவே முடியாது. ஆனா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் தமிழ் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. அது வந்து ஒரே சிலபஸ், ஒரே புக்கு, 6th to 10th 12th அந்த சமச்சீர் கல்வி புக்ஸ் படிச்சாலே போதும். சோ இதுல 95+ மார்க்ஸ் எடுக்கணும். ஒரு 5 கேள்விகள் வேணா தவறு பண்ணலாம், ஆனா 95க்கு மேற்பட்ட, அப்போ இதுல எவ்வளவு அதிக மார்க் எடுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ நான் சொன்னேன் 170 180 எடுக்கணும்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதுல அதிகப்படியா 95க்கு மேல எடுத்தீங்கன்னா அப்புறம் இதுல வந்து சில தவறுகள் ஏற்பட்ட வாய்ப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இங்கிலீஷ் ஆர் தமிழ் 2 சப்ஜெக்ட்ஸ்ல 90+ மார்க் எடுக்கிற அளவுக்கு படிக்கணும். ஸோ இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல 95+ எடுக்கிறதுக்கு படிக்கணும். இங்கிலீஷ் எப்படி படிக்கணும்னு சொல்லி செப்பரேட்டா நம்ம யூடியூப் சேனல்ல ஃபவாஸ்ங்கிற ஒரு பேசியிருப்பாரு, அந்த வீடியோ நாங்க நெக்ஸ்ட் போடுவோம், அது பாருங்க. அதே மாதிரி தமிழுக்கு எப்படி அனலைஸ் பண்ணலாம்னு சொல்லி 1 வீக்ல நாங்க வீடியோ பண்ண போறோம், அதையும் பாருங்க. ஆனா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இங்கிலீஷ் ஆர் தமிழ்ல தரோ பண்ணிடணும். கம்ப்ளீட்டா என்னெல்லாம் எக்ஸாமினேஷனுக்கு தேவையோ தரவு பண்ணிடணும். அதுவும் வந்து ஃபர்ஸ்ட் சிலபஸ் படிங்க, அதுக்கப்புறம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க, அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ 95 மார்க்ஸ் ஓவர். நெக்ஸ்ட் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. 25 கொஸ்டின்ஸ் நீங்க போட்டு பார்த்து மென்டல் அபிலிட்டியில ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா 20+ வந்து உங்களால ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ இதுல 20+ மதிப்பெண்கள் எடுத்தாதான் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்றதை பத்தியே நம்ம யோசிக்க முடியும். இதுல வெறும் 10 மார்க்ல எடுத்து 5 கொஸ்டின்ஸ் தான் கரெக்ட்னா கண்டிப்பா நம்ம கிளியர் பண்ணவே முடியாது. ஸோ 25ல 25மே கரெக்டா அடிக்கணும். 25மே கரெக்டா அடிச்சா உங்களுடைய அந்த பாஸ் பண்றது வந்து ரொம்ப சுலபமா இருக்கும். சோ இதுல வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து வருது. அந்த 25 கொஸ்டினை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணணும். ஸோ 125 கொஸ்டின்ஸை நம்ம ஈஸியா படிச்சிட முடியும். அது எப்படி நம்ம எக்ஸாமினேஷன்ல கேட்கிற அட்டென்ட் பண்றாங்கிறது ரெண்டாவது, படிக்கணும்ல ஃபர்ஸ்ட். ஸோ அந்த 125 கேள்விகளுக்கு ஈஸியா நம்மளால சிலபஸை கவர் பண்ணிட முடியும். ஸோ இது ரெண்டையும் என்ன செய்யணும்னா, இதுக்கு மேக்ஸிமம் ஒரு 20 நாட்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு மேக்ஸிமம் பேரலா படிச்சுட்டே வரணும். ஒரு 20-25 டேஸ் காலையில இங்கிலீஷ் இல்ல தமிழ் படிக்கிறீங்கன்னா ஈவினிங் மேக்ஸ் படிக்கணும், இல்ல ஈவினிங் காலையில மேக்ஸ் படிக்கிறீங்கன்னா ஈவினிங் வந்து இது படிச்சுட்டே வரணும். ஸோ முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 25 நாட்கள் இல்ல 20 நாட்கள்ல லாங்குவேஜையும் ஆப்டிடியூடையும் சைமல்டேனியஸா படிச்சுட்டே வரணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த 75 மதிப்பெண்கள்ல ஃபர்ஸ்ட் படிக்க வேண்டியது என்னன்னா ஹிஸ்டரிக்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி, ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இன்ஃபர்மேஷனும் ஜாஸ்தி. அதனால முதல்ல கவர் பண்ண வேண்டியது ஹிஸ்டரியில இருந்து நான் சொன்ன மாதிரி ஹிஸ்டரி, அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பிளஸ் ஹிஸ்டரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணா உங்களுக்கு 15ல இருந்து 20 கேள்விகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த 20 கேள்விகள் வரது ரிப்பீட்டட் கேள்விகள் அதிகமா ஹிஸ்டரியில இருந்து வரலாம், வரலாறுகள்ல இருந்து நிறைய ரிப்பீட்டட் கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி வந்து ஹிஸ்டரியை வந்து படிக்கணும் ஃபர்ஸ்ட். அதை வந்து மேஜர் போர்ஷனா கவர் பண்ணிடலாம். ரெண்டாவது பாலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க ஒரு டைம் படிச்சிட்டீங்கன்னா போதும், அது மறக்காது. சில அது என்னன்னா சில ஆர்டிகிள்ஸ் இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சு ரிப்பீட்டடா படிக்கணும். ஆனா சில இதை வந்து நம்மளால புரிஞ்சுக்கிட்டோம் பாலிட்டி அப்படின்னா, பாலிட்டி வந்து மறக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா பாலிட்டியில இருந்து ஒரு சொல்லையா ஒரு 10 கேள்விகள் வந்து கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும், பாலிட்டி படிக்கணும். ஸோ பாலிட்டி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விட்டுறாங்க. ஆனா எக்கனாமிக்ஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிட முடியும். ரொம்ப எளிமையான பொருளாதார கேள்விகள் தான் கேட்கப்படுது. ஸோ எக்கனாமிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ட்ரி ஆப் ஃபாலோ பண்ணுங்க. அதுல ரொம்ப எளிமையா எக்கனாமிக்ஸ் வந்து நாங்க சொல்லித்தரோம், டீச் பண்றோம். அதனால எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5ல இருந்து ஒரு 6 கேள்விகள் வந்து கேட்கப்படுது. அதை வந்து விட்டுறாதீங்க, மிஸ் பண்ணிடுறாங்க. எக்கனாமிக்ஸ் இதுவரை படிச்சது இல்லை, அது படிச்சா போரா இருக்குன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா எக்ஸாமினேஷன்ல நம்ம அது எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சின்ன சிலபஸ் தான். 5 ஆண்டு திட்டங்கள், சில ஸ்கீம்ஸ், இதெல்லாம் படிச்சாலே எக்கனாமிக்ஸ்ல வந்து நிறைய கேள்வி
கேள்விகள் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அடுத்தது வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வாஸ்ட் சிலபஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி நிறைய இருக்கு. வெறும் 15 கேள்விகள் தான் கேட்கப்படுது. அதனால இது என்ன செய்யலாம்னா அதுவும் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா, இது முன்னாடி பயாலஜி படிச்சதில்லை, இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்பீங்க, பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரியா இருக்கிறவங்களுக்கு புதுசா ஜுவாலஜினுடைய டேர்ம்ஸ், அந்த வைரஸோடைய நேமு, அந்த பொட்டானிக்கல் நேமு, அதே மாதிரி பாட்னியில் வரக்கூடிய சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ஜுவாலஜியில் வந்து சிஸ்டம்ஸ், இந்த கார்டியாக் சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. சம்டைம்ஸ் பேரை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க. அதனால என்ன செய்யுங்க அப்படின்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசியில் வச்சுக்கோங்க. சயின்ஸை வந்து கடைசியாக வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் போது என்ன செய்யணும், சைட் பை சைடு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டே இருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து நாங்கள் லான்ச் பண்ணுறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் மெட்டீரியல் கிடைச்சாலோ, ஏதாச்சும் ஒரு நல்ல மெட்டீரியல் ஆத்தென்டிகேட்டடாக எக்ஸாமினேஷனுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற மெட்டீரியல் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த சயின்ஸ்லேயே எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதிகமான கேள்விகள் வந்து கெமிஸ்ட்ரியில இருந்தும் ஜுவாலஜியில இருந்தும் கேட்கப்படுது. இது வந்து நம்ம பாஸ்ட் எக்ஸாமினேஷனுடைய நிறைய வினாத்தாள்களை வந்து நம்ம அனலைஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சது. பிசிக்ஸ் அண்ட் பாட்னிக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால சயின்ஸ் படிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி, வேதியியலையும் ஜுவாலஜி, விலங்கியலுக்கான அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதை படிங்க. அதுவும் புக்கு ஃபுல்லாக படிக்கணும் அவசியம் கிடையாது. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சிலபஸ்ல என்ன கேட்டிருக்கான், அது இந்த புக்கில் என்ன இருக்கு, இந்த புக்ல இருக்கிறதும் எக்ஸாமினேஷனுக்கு ரிலவெண்டா என்ன மாதிரியான கேள்விகள் வந்திருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி படிச்சிங்கனாலே சயின்ஸ் வந்து படிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறத நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம். ஸோ என்ட்ரி ஆப்பில் இந்த கிராஷ் கோர்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் வீடியோவில் எப்படி படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஃபர்தர் வீடியோஸில் நம்ம ஒவ்வொரு கிளாஸஸாக வந்து நம்ம கிராஷ் கோர்ஸ் மாதிரி சப்ஜெக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி டீட்டெயிலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண இருக்கோம். ஸோ இதுக்கு தேவை என்னென்னா கான்சென்ட்ரேட்டடாக ஒரு கண்டினியூஸ் ஸ்டடி. இன்னைக்கு 5 மணி நேரம் படித்தா நாளைக்கு படிக்கவே இல்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. டெய்லியும் வந்து டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு 5 hours இல்லை 4 hours, ஏன்னா ஒன்றும் 70-80 days தான் எக்ஸாமினேஷன் இருக்கனால ஒரு 5 to 6 hours வந்து டெய்லியும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் காலையில் ஒரு 3 hours, ஈவினிங் ஒர்க்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 3 hours சொல்லி ஸ்பிளிட் பண்ணி இந்த எக்ஸாமினேஷனுக்கு வந்து கண்டினியூஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க. எது படிக்கணும், எந்த பகுதி படித்தா நம்மளால ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ப்ரீவியஸ் வினாத்தாள்களை படித்தாலே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிடும், இந்த கேள்விகள் இருந்து இந்த மாதிரியான கேள்விகள் தான் வருது அப்படின்னு. நம்ம போக போக எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டென்ட் பண்ணும் போது நமக்கு இருக்க வேண்டிய மனநிலையில் என்ன, அதில் எக்ஸாமினேஷன்ஸில் நம்ம பின்பற்ற வேண்டிய சீட் கோட்ஸ்ன்னு சொல்லி சிலது வச்சுருக்கோம். அதெல்லாம் எக்ஸாமினேஷன் நெருங்கும் போது நம்ம சொல்லித்தரோம். ஸோ இந்த டைம் ப்ரிப்பேர் பண்ணுற ஆரம்பிக்கிறவங்க இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக குரூப் 4 தேர்வில் வெற்றி அடைவதற்கு என்ட்ரி ஆப்பின் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.